டேய் விட மாட்டேன்டா உன்னை. அவனை போடுறான். கடா குமார் அவனை போடுறான், அவனை வெட்டுறா அவனை. காப்பாத்துங்க. ஏய் பிளேட் என்னடா பண்ணிட்டு இருக்க? போடா சுத்தி வாடா. விடுறா அவனை. தப்பிக்கிறான் நட்பே. போடுறான் பாரு, விடுறா விடுறா. டேய் விட்டாங்க. அங்க ஓடுதுடா அவனை. ஓடு பண்ணு. காப்பாத்துங்க, என்ன வெட்ட வராங்க, காப்பாத்துங்க. ஏய் தப்பிக்கலாம் போறா போறா. தீவிரமா கொண்டுடா. வெட்டுறா, வெட்டுறா. போடா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன வெட்ட வராங்க, விடுங்க, காப்பாத்துங்க. ஓடு ஓடு. ஏய் விட்டாங்க. யாரா புடிங்க? டேய் டேய். போடுறா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன வெட்ட வராங்க. சாட்டனடா. நாளைக்கு அவனை செட்டு போட்டு தூக்குறான் அவனை. தூக்குறான். நாளைக்கு அவனை தூக்குறா. தூக்குறா அவனை நாளைக்கு. ஹை ஜாலி. ஹை டாடி வந்துட்டாங்க. டாடி டாடி டாடி. சிட்டா சனிங்க. ஐயோ என்னாச்சுங்க, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வந்துட்டு இருக்கீங்க? ஏய் கடுப்பேத்தாத. வருஷத்துல 365 நாளும் இந்த ஆளோட ஒரே போராட்டமா இருக்கே. எங்க அப்பா அம்மா நல்லவன் தானே இவனை கட்டி வச்சாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, நான் யாருக்கு பாவம் பண்ணினேன் தெரியலையே. இந்த 2 குழந்தை முகத்தை பார்த்து கூட இவருக்கு மனம் திரும்பலையே. மனம் திருந்த மாட்டேங்கிறாரே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை மொத்தமா சீரழிஞ்சு போயிடுமே. பாட எங்க போய் சொல்லுவேன்னு தெரியலையே. அம்மா, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்க. ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா இருந்தது இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே இருந்து இருந்து என் பிள்ளைகளோட நான் செத்து போயிடணும் போல இருக்கே. அம்மா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எவன்டா இந்த நேரத்துல? டாமே, நான் தான் பேசுறேன். எங்க இருக்க? நீயா? சொல்லு சொல்லு. என்ன பார்ட்டி எஸ்ஸாம் கேள்விப்பட்டேன் டாமே. சொல்லு. சரி சரி, அதான் அந்த எஸ்ஸான பார்ட்டி அங்கே பஸ் ஸ்டாண்டான நிற்கிறான், டீ கடையாண்ட. வந்தனா முடிச்சிடலாம் நம்ம பயலோட வச்சு. முடிக்கணும். அவனை முடிக்கணும்டா. நம்ம ஆளா எங்க இருக்கானோ? பிளேட்டு மண்ணி என் கட்டா குமர்றான், அங்கே தான் நிற்கிறான். வந்தனா அப்படியே பிரேக் போட்டு செஞ்சிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், பணத்தை ரெடி பண்ணு. இல்லைன்னா நாளைக்கு இதே நிலைமை தான் உனக்கும். Oh no! A few moments later. டாமே எங்க இருக்க? வாடா. வாடா வாடா வாடா. வழி மறிக்கிறீங்க? ஏன்? என்ன என்ன வேணும் உங்களுக்கு? கத்தி. ஐயோ ஐயோ. ஏய், காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சிட்டோம். தலைகால் தெரியாம ஓடி. சரி சரி, வாடா வாடா, ஓடும், வாடா வாடா. The next day.
வெயிட் அட்டாக். இங்க என்னத்த அட்டாக் பண்றது? சார் கை பிடிங்க சார். ஏய் மத நிக்காத, போய் கதை தோற. ரெடியா? 1 2 3. எம்மாடியோ. சார் கதவு திறந்துதான் சார் இருக்கு. ஏன் சார் நீங்க வேற? ஐயோ மா வலி தாங்கலையே. ஐயோ எந்திரியா சும்மா. இதோ இருக்கான் பாரு. அம்மா 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 எழுந்திருங்கம்மா. அம்மா எழுந்திருங்கம்மா. ஐயோ ஐயோ அம்மா 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 எழுந்திருங்கம்மா. ஐயோ ஐயோ என்னாச்சு? என்ன சார் ஏன் என்னாச்சு? எதுக்கு வந்திருக்கீங்க? சோறாக்கி தின்ன வந்திருக்கோம். மா உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்காரு தெரியுமா? அப்படி என்ன சார் செஞ்சாரு? கொலை பண்ணிட்டாரு. நான் கொலையா? சும்மா அந்த டப்பமா. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ சார் விட்டுருங்க விட்டுருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. விட்டுருங்க சார் விட்டுருங்க. அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. விட்டுருங்க சார். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ டாடி. ஐயோ டாடி. டாடி போகாதீங்க டாடி. டாடி டாடி. ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க. ஐயோ டாடி டாடி. ஐயோ ஐயோ டாடி. மம்மி டாம் வரான் பாரு மம்மி. போட்டதே அவன் தான் பிளேடு. அவன் இல்லாம எப்படி? வாத்தல உள்ள வாத்தல. இங்க வந்து உங்க தொல்லை தாங்க முடியலடா. சரி விடு, வந்து உட்காரு வா. இல்ல நமக்கு என்ன புதுசா உள்ள. Several months later. யோ விடிஞ்சா கிறிஸ்மஸ்யா. அதுக்கு என்னப்ப கிறிஸ்மஸ் நீ என்கிட்டே சொல்லி காமிக்கிறியா? யோ வீட்டுக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும்யா. நீ குடும்பத்தை பார்க்க போ, எது வேணா பார்க்க போ. நாளைக்கு வரும்போது எனக்கு 2 கிலோ மிச்சர் எடுத்துட்டு வந்துடணும். என்ன ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் மாதிரி கேக்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. சரி வெளியே போய் பார்ப்போம். பாப்பா பாப்பா ஏன் அழுகுற? என்னாச்சு? எங்க அப்பா ஜெயில இருக்காங்க அங்கிள். அப்பாவா? அப்பா எங்க இருக்காங்க? எங்க அப்பா ஜெயில இருக்காங்க. இங்க ஜெயில? இங்கயா? இங்க இருக்காங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்களும் 2 அங்கிள் வந்து எங்க அப்பாவை ஆச்சிட்டு போயிட்டீங்க. அந்த கொலகார பாவியோட பொண்ணா நீனு? இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிற. ஆனா அந்த கொலகார பாவி இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு இங்க ஜெயில இருக்கிறானே. ப்ளீஸ் அங்கிள் நான் எங்க அப்பாவை பார்க்கணும். பயமா இருக்குல்ல? வீட்டுல போயிட்டு அம்மாவை அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்த பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். அங்கிள் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அங்கிள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ஒரு குட்டி தங்கச்சியும் இருந்தா. குட்டி தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளும் இறந்து போயிட்டா. அம்மாவை இறந்துட்டாங்க, தங்கச்சி இறந்துட்டாங்களா? நீ மட்டும் இப்படி தனியா இங்க வந்த? அங்கிள் நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்க பசங்களை பார்க்க போறீங்கல்ல, அதே மாதிரி நான் எங்க அப்பாவை கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கணும்.
இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஆனா அங்கிள் நான் எங்க அப்பாவுக்கு ஒரு gift கொடுக்கணும். சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்பாவை. சரி அழுவாத கொஞ்ச நேரம் அழுவாம இரு. நம்ம போயிட்டு அப்பாவை பார்க்கலாமா? சரிங்க. அப்பாவுக்கு வச்சிருக்க கிஃப்ட் எடுத்துட்டு வா, நம்ம சேர்ந்து போயிட்டு அப்பாவை பார்க்கலாம். டாடி சனியா இங்க எங்க வந்த? டாடி அப்பா உங்களை நான் பார்க்கணும். அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இல்லை ஒரு மனுஷனா? புள்ள பாவம் குளிர்ல வாசல்ல நின்றுட்டு இருந்துச்சு. நான் போய் பார்க்கலன்னா அவ்வளோதான், விரைச்சி போய் இறந்து போயிருப்பா. இல்லை ஒரு மனுஷன் எப்படி பிள்ளைகிட்ட பேசணும் கூட தெரியல. ஒழுங்கா பேசுறா. என்ன சொல்லு? டாடி டாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் டாடி. என்னம்மா சொல்லுமா? டாடி அம்மா அம்மாவுக்கா? அம்மாவுக்கு என்னாச்சு? டாடி அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க? என்னம்மா சொல்ற? ஐயோ டாடி அழுவாதீங்க டாடி. டாடி நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் டாடி. டாடி பாப்பா அப்பா ஐயோ அப்பாவுக்கு என்னாச்சு? பாப்பா இறந்து போயிட்டாரு. ஐயோ இறந்து போயிட்டாளா? ஐயோ ஐயோ என்ன பண்ணுவேனே தெரியலையே. என் குடும்பம் இப்படி போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஐயோ சரிப்பா கவலைப்படாது. என்ன பண்றது, நடந்தாயிடுச்சு. என் மனசை தேத்தி. இல்ல சார். ஐயோ சார். சார் சார் ஐயோ. டாடி டாடி அழுவாதீங்க டாடி. சரிம்மா நீ அழுவாதம்மா கண்ணை தொடச்சிக்கம்மா. அம்மா என்னம்மா இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தியை சொல்றியம்மா? என் மனசு வலிக்குதும்மா. அம்மா ஐயோ ஐயோ ஐயோ. டாடி 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 நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும் டாடி. என்னம்மா என்ன கிஃப்ட்டுமா? எனக்கு ஏமா கிஃப்ட்டுலாம்? ஐயோ இந்த பாவிக்கு ஏமா கிஃப்ட்டு? இது வரைக்கும் உனக்கு ஒரு முட்டாய் கூட வாங்கி கொடுத்தே இல்லையாம்மா நானு? ஐயோ என்னை உண்மையா நேசிச்சுதான் நீ இவங்க வந்திருக்கியாமா? அம்மா அப்பா மேல ஏதாவது கோவமாமா? டாடி நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் டாடி. டாடி நீங்க என்ன நேசிக்கிறது உண்மைனா இந்த கிஃப்டை வாங்கிக்கோங்க டாடி. கிஃப்ட் வாங்குற நிலைமையாமா நான் இருக்கேன்? ஐயோ. சரிம்மா நீ நேசிக்கிறேன்னா நான் வாங்கிக்கிறேம்மா. ஐயோ 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 என்ன செய்வேன்னு தெரியலையே. ஐயோ டாடி இது தங்கச்சியோட முடி. ஐயோ என்னால தாங்க முடியலமா. தங்கச்சிய அடக்க பண்ணும் பொழுது நான் முடிய கட் பண்ணிட்டேன் டாடி. உங்களால தங்கச்சிய பார்க்க முடியாதுல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? நான் உனக்கு நல்ல அப்பாவா இருப்போம்மா. நீ அழுவாதம்மா. அம்மா நீ அழுவாதம்மா. கண்ணா தொடச்சிக்கம்மா. என்ன சட்டை சார் இந்த சட்டையை கேட்டு என் மகளுக்கு கொடுத்து விடுங்க சார். இப்படியே வெளில போனால் என் மக குளிரில் செத்துருவா சார். இந்த சட்டையை கேட்டு கொடுங்க சார். நான் வேற சட்டை வாங்கிப்பேன் சார் ஜெயிலில் சம்பாரிச்சு. இந்த சட்டையை தயவு செய்து கொடுத்து விடுங்க சார். டேய் ஃபஸ்ட்டு சட்டையை போடுறா, மனசு தைரியமாக்கு. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு. சார் எப்படி சார் நான் அழுவாமல் இருக்குது? என் பிள்ளைய பாருங்க சார். டேய் கஷ்டமாக தான்டா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. உன் பிள்ளையோட முகத்தை பாருடா.
தேவனுடைய அன்பு உன் பிள்ளை முகத்தில் தெரியலையா உனக்கு? நீ இவ்வளோ மோசமாக இருந்தும் உனக்கு இவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையா? நானே உடஞ்சி போயிருக்கேன்டா. நீ கிறிஸ்மஸ் விடியறதுக்குள்ளே என் மனைவி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணுன்னு அப்படியே கிளம்பி வாசல் வரைக்கும் போயிட்டேன். நடுங்கிற அந்த குளிரில் இந்த பச்சை குழந்தைய அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டேன்டா. உன் பிள்ளையோட துயரத்தை பார்த்து என் பிள்ளையே நான் மறந்துட்டேன்டா. உன் பிள்ளை உனக்கு கிறிஸ்மஸ் பரிசு கொடுத்தால அதே போல் என் குடும்பத்துக்கும் கடவுள்கிட்ட வந்த பரிசு தானே உன் பிள்ளை. உனக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த சிறைச்சாலையிலேருந்து நீ விடுதலையாகி வர வரைக்கும் இந்த பிள்ளையை நான் வளர்க்குறேன்டா. இந்த பிள்ளை என் கூட தான் இருக்கும். இதுதான் அவனுக்கு கொடுக்குற கிறிஸ்மஸ் பரிசு. ஐயோ சார், இந்த பாவிக்கு இப்படி ஒரு கிஃப்டா? உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல சார். ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். சார் என் குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க சார். சார் சார் நான் சீக்கிரம் வந்துடுவேன் சார். சரி சரி, நல்ல மனுஷனாயிரு. ஐயோ கடவுளே, நான் இவ்வளவு பாவியா இருந்துட்டேனே, இவ்வளவு கொடூரக்காரனா இருந்துட்டேனே. ஐயோ நான் நினைச்சு கூட பார்க்க முடியலையே. என் வாழ்க்கையா இப்படி போயிடுச்சு. ஐயோ கடவுளே, கடவுளே, இயேசுவே, 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 என்னிடமா வாங்க. இந்த பாவியை ஏத்துக்குங்க. நான் நல்ல மனுஷனே கிடையாது. நான் ஒரு கொடூரக்காரன், நான் ஒரு கொலைகாரன். பணத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன். பணத்தை நம்பி நம்பி என் குடும்பத்தையே நான் இழந்துட்டேன். என் பாசத்தை இழந்துட்டேன், அன்பை இழந்துட்டேன், என் மனைவியை இழந்துட்டேன், என் பிள்ளைங்களையும் இழந்துட்டேன். இயேசுவே, இந்த பாவி மேல இரக்கமா இருக்கும். என்னிடத்துல வாங்க, என் மனசை தொடுங்க, என்னை பார்த்துங்க, என்னை மாத்துங்க. இயேசுவே, ஐயோ இயேசுவே, என்னை மாத்துங்க. இயேசுவே, நான் இனிமேலாவது இயேசுவே நல்ல மனுஷனா வாழும்பா. எனக்கு நல்ல பெருமை புகழ் என்னை தேடி வரணும். நல்ல மனுஷனா இருக்கணும்ப்பா. இயேசுவே, இயேசுவே, எனக்கு கிறிஸ்துமஸ் பரிசு நீங்க தான்ப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு, வேற யாருமே இல்லை. வேற யாரும் எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. என்னை விடுதலை ஆக்குங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. தயவுசெய்து வாங்க. ஐயோ இயேசுவே, தயவு செய்து வாங்க. என் மகனே, நீ அழ வேண்டாம், பயப்படாதே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் நான் வந்தேன் என்று நீ அறியவில்லையா? உன் பாவங்களை மன்னித்து உன்னையும் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவே இந்த உலகத்தில் உனக்காக வந்திருக்கிற வெளியேற பெற்ற பரிசு நானே. எழுந்து வா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் நாளிலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த பாக்கியமாக ஆசீர்வாதமாக கருதுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி நமக்காக மனு உரு கொண்டு இறங்கி வந்து நமக்கு விடுதலை தந்து நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் நம்மை அழிவின் குழிகளுக்கும் விலக்கி அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்து மகா பெரிய இரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற பரிசை இயேசு கிறிஸ்து என்கிற வடிவத்தில் நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற பரிசு, விலை மதிக்க முடியாத பரிசு, நன்மையான பரிசு, அளவிடப்பட முடியாத பரிசு, மதிப்பு கொடுக்க முடியாத அளவிற்கு உயர்ந்த பரிசு. அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய பரிசு இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொண்டு இந்த இரட்சிப்புக்காக நாம் அவரை இன்றைக்கு கொண்டாடி வருகிற இந்த நாள் எவ்வளவு ஆசீர்வாதமான நாளாக நமக்கு இருக்கிறது.
எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளியாக, எவரையும் மேன்மைப்படுத்த வல்லமை நிறைந்த தெய்வமாக நம் வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, அவருடைய சுவிசேஷத்தினாலே நமக்குள் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். இந்த விலையேற பெற்ற ஈவாகி இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அதில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 78-79 சொல்லுகிறது, மரணத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்மை, அந்தகாரத்தில் இருக்கிற நம்மை சமாதானத்தின் பாதையில் நடத்துவதற்கு அவர் அருணோதயமாக நம் வாழ்க்கையில் வருகிறார். இந்த விலையேற பெற்ற பரிசாகிய இயேசு கிறிஸ்து அருணோதயம் போல் நம்முடைய உள்ளத்திலே, நம் வாழ்க்கையிலே அவர் உதிக்கிறார். அருணோதயம் என்றால் ஒரு புதிய விடியல். இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தியின் மூலம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒரு புது விடியலை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு புது விடியலை தேவன் தந்து, நமக்குள் இருக்கிற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில், சமாதானத்தின் பாதையில் நம்மை காத்து வழி நடத்துவார். நம்மை கைவிட மாட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் விலையேற பெற்ற பரிசாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, நாம் அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த தெய்வம் ரோமர் 8:32 படி அவரே நமக்கு கொடுத்தபடியினால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க விசேஷமாக ஒரு மகா பெரிய நித்திய ஜீவனை நமக்கு அருளி செய்ய, இன்றைக்கு நமக்குள்ளே இரட்சிப்பின் வடிவத்தில் இயேசு கிறிஸ்துவாக விலையேற பெற்ற பரிசாக, விலையேற பெற்ற ஈவாக நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை, மகிமையான தெய்வத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடி அவரை மகிமைப்படுத்துகிற இந்த நன்னாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நினைவு கூறுவாராக. இந்த அருமையான காணொளி மூலமாக இந்த குறுநாடகத்தை பார்த்து ரசித்த நீங்கள் அந்த இரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாள் நமக்கு மிகுந்த சமாதானத்தின் நாளாக மாறுவதாக. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தை செய்கிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாள் எங்களுக்கு தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் இன்றைக்கு சந்திப்பீராக. விலையேற பெற்ற இரட்சிப்பை எங்களுக்கு தந்து, விலை மதிக்க முடியாத ஈவாக எங்கள் வாழ்க்கையில் நீர் வந்தபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தருவீராக. பணப்பற்றாக்குறையோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை தருவீராக. நித்திய மகிழ்ச்சியினால், நித்திய ஜீவனினால் எங்களை நிரப்பி நீர் ஆட்கொள்வீராக. இந்த கடுமையான காலங்களிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் பதிந்திருக்கட்டும். உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.